பாரிஜாதம் என்ற பவளமல்லி இது ஒரு மனையில 100% இருக்கணும். அசுர மனையாக இருந்தாலும் இந்த பாரிஜாதம் என்ற பவளமல்லி இருக்கும் பட்சத்துல அந்த மனை இந்திர மனையாக மாறிவிடும். இப்போ நான் போன வாரம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் போயிட்டு எல்லாம் அந்த லேண்டெல்லாம் பார்க்குறேன். எல்லாம் வேரியஸ் டைமென்ஷன் இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு இப்போ 40/60 50/60 இந்த மாதிரி இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 67 இருக்குது, ஒரு சைடு 60 இருக்குது, ஒரு சைடு நார்த் சைடு 88 இருக்குது, சவுத் சைடு 96 இது. வேரியஸ் டைமென்ஷனே ஒரு மனை பிளாட் வரவே கூடாது. வேரியஸ் டைமென்ஷன் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அனிமல்ஸ் ஒரு இடத்துக்கு ஒரு வராத அனிமல்ஸ், ஒரு நாயோ பூனையோ ஒரு மாடோ உங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வராமல் திடீர்னு வருதுன்னா அங்கே என்னவோ ஒரு விஷயம் நடக்குது. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். மூட நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட பேசு, என்கிட்ட வாதம் பண்ணு, நான் ப்ரூவ் பண்ணுறேன். உன் வீட்டுக்கு வரேன், நான் உன் நிலத்துக்கு வரேன், இது உண்மையா இல்லையான்னு நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். உன் வீட்டில் ஒரு இடத்துல ஒரே ஒரு 6 அடி பள்ளம் எடுக்கிறேன், நீ சேலஞ்சு பண்ணுறேன். நான் வாஸ்து இருக்குன்றதை சேலஞ்சு பண்ணுறேன். 6 அடி பள்ளம் எடுக்கிறேன், அடுத்த 6ஆவது மாதம் என்ன ஆகுதுன்னு பாரு. மூட நம்பிக்கை சொல்கிறலாம் ஒருத்தன் கூட என்கிட்ட பேச முடியாது. துண்டகாரன் துணியக்காரன் ஓடி போயிடுவாங்க. இது வாஸ்துன்றது மிகப்பெரிய 5 எலிமெண்ட்ஸ். ஹலோ ஆடியன்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ நல்ல ரீச் போயிடுச்சு. நிறையா பேர் அவங்கவுங்க கேள்விகள் கால் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க. ஸோ ஒரு லேண்ட்ஸ்கேப் பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டெரஸில் இது ஆர்கிடெக்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ட்ரீஸு பிளான்ஸ் அதெல்லாம் பண்ணலாம் ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறாங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம், இதில் வாஸ்து இருக்கா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை பகிருங்க உங்களோட அனுபவத்தில். வணக்கம். வீட்டு மனை குடியிருப்புகளுக்கு என்ன மாதிரி மரம் வைக்கலாம், செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு அகத்தியர் பாடலே இருக்குது. அகத்தியரே பாடியிருக்கார். பருத்தி அகத்தி பனைநாவல் நெல்லி எருக்கு புலியில ஓடு பெருக்குமுடன் எம்மனையானாலும் அம்மனை பாலாம், அது இந்திர பிரசமே ஆனாலும் அம்மனை பாலாம் அப்படின்ட்டு ஒரு பாடலே இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனையில் என்ன மாதிரி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது, தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி, விவசாயத்தில் இருக்கக்கூடியது வீட்டு மனையில் இருக்கவே கூடாது. இது ஒரு கான்செப்ட். என்ன மாதிரி மரங்கள் இருக்கலாம் அப்படின்னு 1-2 உதாரணம் சொல்கிறேன். பாரிஜாதம் என்ற பவளமல்லி இது ஒரு மனையில் 100% இருக்கணும். பாரிஜாதம் என்ற பவளமல்லி. அசுரமனை இந்திரமனைன்னு என்னோட பாஷையில் சொல்ல போனால் அசுரமனை இந்திரமனைன்னு இருக்கும். அசுரமனையாக இருந்தாலும் இந்த பாரிஜாதம் என்ற பவளமல்லி இருக்கும் பட்சத்தில் அந்த மனை இந்திரமனையாக மாறிவிடும். இது விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இது மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு மரத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீட்டுகளில் திருமண தடையெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த விருட்சத்துக்கும் அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பலாமரம், நெல்லி மரம், வஞ்சி மரம், இது ஒரு 3. வன்னி மரம், வில்வ மரம், கருங்காலி மரம், இது ஒரு 3. மராமரம், ஆலமரம், எட்டி மரம், இது ஒரு 3. இந்த மாதிரி மரங்களை பிரித்து தனித்தனியாக இருக்கணும். இந்த மரம்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தோ சேர்ந்தோ இருக்கும்போது அது வேற மாதிரி பல விஷயத்தை கொண்டு போயிடும். எப்படி சார் இதெல்லாம் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் நீண்ட நாள் ஆராய்ச்சி. ஒன்றும் இல்லை, இந்த மரத்தை விருட்சத்தை பற்றி பேசும்போது இதில் சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. இதில் இந்த வாஸ்துல பல கலைகள் அடங்கி இருக்கும்போது இந்த மரமே நமக்கு பல விஷயத்தை எடுத்து உரைக்கும். பப்பாளி மரம் எந்த இடத்துல இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட பப்பாளி மரம் இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பப்பாளி மரங்கள் இருக்கக்கூடாத டைரக்ஷனில் 2 கார்னரில் இருக்குதுன்னு வச்சுங்க. இது விஷயம் தெரிஞ்ச விருட்ச சாஸ்திரம் தெரிஞ்சவங்க நேராக அந்த மனையில் போகும்போது சில விஷயத்தை அவங்க உணர்ந்து இப்போ நான் போன வாரம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் போயிட்டு எல்லாம் அந்த லேண்டெல்லாம் பார்க்குறேன்.
எல்லாம் வேரியஸ் டைமென்ஷன் இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு இப்போ 40/60 50/60 இந்த மாதிரி இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 67 இருக்குது, ஒரு சைடு 60 இருக்குது, ஒரு சைடு வந்துன்னா நார்த் சைடு 88 இருக்குது, சவுத் சைடு 96 இது. வேரியஸ் டைமென்ஷனே ஒரு பிளாட் வரவே கூடாது. வேரியஸ் டைமென்ஷன் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த மனையை ஃபஸ்ட்டு டேகனல் பண்ணி அதை வந்து செவ்வகமாக்கணும், இல்லை ஸ்கொயர் ஆக்கணும். சூனிய பாகம் என்ற பகுதியை கட் பண்ணி விட்டுறணும். அது ரொம்ப வாஸ்துல மிகப்பெரிய விஷயம். அது நம்ம இடம் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டோம்னா அது தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போ இந்த டயகனல் பண்ணும்போது இந்த 57 அடி எது குறைவாக இருக்கும், 57 57 கீழே வச்சிடணும். இப்போ ஈஸ்டில் 57 இருக்குன்னா வெஸ்டில் வந்து 60 அடி ஆகணும்னா 57 கரெக்டாக லைன் எடுத்துடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஆர்கிடெக்சர் பில்டர் இதெல்லாம் வந்து டயகனல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷனில் இது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் தனியாக போட்டு அந்த இடத்த மீதி இருக்கிற இடத்த தனியாக விட்டுறணும். சரி, என்ன சார் இவ்வளோ இடம் இருக்குது, ஒரு 6 அடி போகுது 7 அடி போகுதுன்னா உங்கள் இடம் தான். சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால் போட்டு அந்த இடத்துல ஃபென்சிங் போட்டு விட்றணும். ஃபென்சிங் போட்டு நம்ம இடத்த, ஏன்னா வேற ஆள் வரக்கூடாது, காம்பவுண்ட் வால்னு போட்டு அதை தனியாக பிரித்து ஃபென்சிங் போட்டுட்டு ஒரு பூச்செடி மாதிரி வச்சு விட்டுறணும். இது வந்து டயகனல் பண்ணுறது, ஒரு மனையை கரெக்டாக ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள் பண்ணிடணும். இது ஒரு கான்செப்ட். சரி, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த போன வாரம் ஒரு சைட்டுக்கு போனேன் இல்லையா, இந்த விருட்சம் வந்து பல விஷயத்த சொல்லும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பூடகமாக இருக்கும். ஒரு அனிமல்ஸு ஒரு இடத்துக்கு ஒரு வராத அனிமல்ஸு, ஒரு நாயோ பூனையோ ஒரு மாடோ உங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வராமல் திடீர்னு வருதுன்னா அங்கே என்னவோ ஒரு விஷயம் நடக்குது. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த வாஸ்துல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வராத ஒரு பசுமாடு திடீர்னு வந்து வருதுன்னா அந்த பசுமாடு ரெகுலராக வந்து உட்காருது உங்கள் வீட்டு வாசல்னா சில விஷயம் நல்லது இருக்குது. நல்ல விஷயத்துக்கு தான் அது பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கிடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வரும். இது ஒரு பூனை வருது, ஒரு நாய் வருது, வராதுன்னா அதுவும் உங்களுடைய விஷயத்துல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் அறிவுறுத்தும். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு வாஸ்து நிபுணராக நான் வந்து பல விஷயம் ஆராய்ச்சி பண்ணும்போது இப்போ அந்த மனைக்கு போனேன் இல்லையா, போயிட்டு எல்லாமே பார்த்துட்டேன். சுற்றி மணல்லாம் பார்த்துட்டேன். இவங்களோட டயகனல் மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன். இந்த டைரக்ஷனை பண்ணுங்கள். வீடு வந்து இப்போ ஒரு 1.5 கிரவுண்டு, கிட்டத்தட்ட அது 5300 சதுரடி வருது அந்த பிளாட்டு. 5300 சதுரடியில் நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது ஒரு 1800 தான் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த 1800 ஸ்கொயர் ஃபீட் எங்கே பண்ணணும்னா ஒரு பெரிய ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வடக்கு பகுதியிலையோ கிழக்கு பகுதியிலையோ வீடு கட்டக்கூடாது. ஒரு பெரிய 6000 சதுரடி உள்ள நிலத்தில் தென்மேற்கு மூலை என்ற பகுதியில் சவுத்து வெஸ்ட்டில் தான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். வெயிட் அண்டு ஹைட்டு அங்கே தான் வரணும். அப்போ கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் இடைவெளி விட்டுறணும். இடைவெளி விட்டுட்டு சவுத்து வெஸ்ட்டு அங்கே தான் நீங்கள் பில்டிங்கை தொடங்கணும். காலி இடம். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக கிழக்கு பகுதியில். இது எப்படி பார்த்தாலும் அப்படியே வந்து ஃபைனலாக முடிக்கும் போது கிழக்கு பக்கத்தில் ஒரு 6 அடி, வடக்கு பக்கம் 6 அடி குறைந்தபட்சமாவது விடணும். கிழக்கு வடக்கு அடைபடவே கூடாது. தெற்கு பக்கம் அடைப்பட்டால் கூட பரவாயில்ல, மேற்கு அடைப்பட்டாலும் பரவாயில்ல. கிழக்கு வடக்கு அடைபடவே கூடாது. குறைந்தபட்சம் பெரிய இடமா இருந்தால் 10 அடி 11 அடி கூட விட்டுடலாம். இதுதான் ஒரு பேசிக்கலான ஒரு மனையில் கட்டக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். இப்போ அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது 2 பப்பாளி மரம் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. விருட்சம் என்ன சொல்லுது, இதில் ஒரு வாஸ்து நிபுணருக்கு வந்து சில விஷயம் அங்கேயே உணரக்கூடிய விஷயங்கள், எனக்கு நிறைய விஷயம் உணரக்கூடிய விஷயம் நிறைய நடந்திருக்கு. வீடுங்களுக்கு போகிறேன், பிளாட்டை பார்க்க போகிறேன், நிறைய விஷயம் நடக்கும்போது எனக்கு பட்டுன்னு ஒரு விஷயம் இன்ட்யூஷன் மாதிரி எனக்கு சொல்லிச்சு. அப்போ அந்த சைட்டில் நான் ஒன்று ஒன்றா அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கிறேன். அப்போ என் கண்ணுக்கு வந்து 2 பப்பாளி மரம் இருந்தது. 2 பப்பாளி மரம். இது என்ன, இது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 கார்னரில், அது முக்கியமான 2 ஸ்பாட்டு கார்னர். இது ஒரு ரகசியம். இது எல்லாத்தையும் இங்கே எல்லாமே சொல்ல முடியாது. எந்த கார்னர்னா இதெல்லாம் நான் வந்து பல வருஷமாக எடுக்கப்பட்ட ஆய்வு இது. அப்போ அந்த 2 கார்னரில் பார்க்குற 2 பப்பாளி மரத்தில் ஒரு கார்னரில் பார்த்தா பெரிய விளைச்சலே இல்லை, காய்களே கிடையாது. இன்னொரு சைடு கார்னரில் பார்க்குறேன் காய்கள் வந்து அதிகமாக இருக்குது, விளைச்சலாக இருக்குது, நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அதே இடத்துலையே மாமரமும் இருக்குது, மகிழ மரமும் இருக்குது அந்த இடத்துல. இப்போ தான் இனிமேட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த கார்த்திகை மாதம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க.
இதுக்கு நடுவில் போய் நான் கன்சல்டிங் பண்ணி பல விஷயத்தை பார்க்கும்போது இந்த மர ஆய்வுலாம் நிறைய பண்ணுவேன். அப்போ இந்த பப்பாளி மரத்தை நான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சில விஷயத்த ஏற்கனவே நம்ம பண்ணது ஆய்வு பண்ண விஷயங்கள், மாமரத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது, பலாமரத்துக்கு ஒரு பல விஷயம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் எடுக்கும்போது இந்த பப்பாளி மரம் இருக்குது, இது 2 இடத்துல இருக்குது, இது இந்த இந்த வாஸ்து ரீதியாக மனையில் எந்த இடத்துல இருக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குது, 2 இருக்குது, இது எதை சொல்ல வருது அப்படின்னும் போது நான் சடனாக எந்த ஒரு விஷயமும் ஒரு வாஸ்து நிபுணர் வந்து தயக்கமே இருக்கக்கூடாது. அந்த அனுபவமும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆராய்ச்சியும் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு இன்ட்யூஷன் சொல்லும். அது அன்னைக்கு கரெக்டாக மனசில் பட்டுச்சு. தம்பி உங்கள் அப்பாவுக்கு 2 தாரமான்னு கேட்டேன். அவர் என்ன சார் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் இதுவாகவே ஒரு அதிர்ச்சியாக கேட்டார். அப்புறம் ஆமாம் சார், நீங்கள் 2வது அது சித்தி உங்கள் அப்பாவுக்கு 2வது சித்தி பையனா? ஆமாம் சார். எப்படி சார் இதை சொல்கிறீங்கன்னு? இல்லைப்பா சில விஷயம் அது தோணுச்சு நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் இது பண்ணிட்டேன். இது எதுக்கு இதுக்கு சொல்கிறேன்னா, விருட்ச சாஸ்திரன்றது மிகப்பெரிய ஒரு கலை. அது அதை ஆய்வு பண்ணும்போது நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து இந்த பிரண்டை செடின்னு ஒன்று இருக்குது, பிரண்டை இருக்குது, வெத்தலை கொடி இருக்குது. இதுலேயே பல ஆராய்ச்சி நான் எடுத்திருக்கேன். பிரண்டைலாம் வந்து அது பல விஷயம் இருக்கும். நம்ம தேவதைகள் வாசம் செய்யக்கூடிய மூலிகை செடிகள்லாம் இருக்குது. இதில் வெத்தலை செடி, கொடி உள்ள செடிகள் வீட்டில் வைக்கவே கூடாது. இவங்க ஏதோ ஒரு ஆளாளுக்கு பேசுறது, இது வருது மகாலட்சுமி அதுன்ட்டு. நெல்லி மரத்தை வீட்டில் வைக்கவே கூடாது. இதில் நான் இப்போ வரிசையாக ஒரு சில மரம் சொல்லியிருந்தேன். நெல்லி மரம், பலாமரம், வஞ்சி மரம், இது 3 தனியாக எடுத்து வச்சிங்க. வன்னி மரம், வில்வ மரம், கருங்காலி மரம், இது ஒரு 3. மராமரம், எட்டி மரம், ஆலமரம், இது ஒரு 3. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த தனித்தனியாக இந்த ஆய்வு பண்ணியிருக்கேன். ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கும்போது இந்த மருந்தோட இந்த மருந்து சேர்ந்த மாதிரி கொடுப்பார். அது வைத்தியம் ஒரு வியாதியை குணப்படுத்தும். ஆனால் இந்த மரங்கள் இருக்குல்ல, இந்த விருட்சம், இது இந்த மரமும் இணையும் போதோ இல்லை சேரும் போதோ மனையில் இருக்கும்போது நெகட்டிவாகவும் சில இடத்துல போயிடும், பாசிட்டிவாகவும் இருக்கும். அது என்ன மாதிரி மரங்கள்ன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இதெல்லாம் அனுபவ ஆராய்ச்சி. பலாமரம், மாமரம், நான் வேணால் எழுதி தர்றது, அடித்து சொல்கிறது, ஆணித்தரமாக பேசுறது இதெல்லாம் இல்லை. பல ஏரியாவுக்கு சுற்றிட்டு நான், அது வெளிநாடாக இருக்கட்டும், உள்ளூராக இருக்கட்டும், அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இந்த பலாமரம் இருக்கிற விட ஏன் ஒருத்தர் கேட்குறாரு, என்ன சார் கேரளா ஃபுல்லாகவே பலாமரம் தானே இருக்கட்டும் கொஸ்டின். நம்ம ஆளுங்களுக்கு கேள்விகள் 1000 வரும், கமெண்ட்ஸ் போடும்போது வரும். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு நான் அவங்களை உடனே கூப்பிடுவேன். மூட நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட பேசு, என்கிட்ட வாதம் பண்ணு, நான் ப்ரூவ் பண்ணுறேன். உன் வீட்டுக்கு வரேன், நான் உன் நிலத்துக்கு வரேன், இது உண்மையா இல்லையான்னு நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். உன் வீட்டில் ஒரு இடத்துல ஒரே ஒரு 6 அடி பள்ளம் எடுக்கிறேன், நீ சேலஞ்சு பண்ணுறேன். நான் இதை வாஸ்து இருக்குன்றதை சேலஞ்சு பண்ணுறேன். 6 அடி பள்ளம் எடுக்கிறேன், அடுத்த 6வது மாதம் என்ன ஆகுதுன்னு பார். மூட நம்பிக்கை சொல்கிறாலாம் ஒருத்தன் கூட என்கிட்ட பேச முடியாது. துண்டகாரன் துணியகாரன் ஓடி போயிடுவானுங்க. இது வாஸ்துன்றது மிகப்பெரிய 5 எலிமெண்ட்ஸ். 5 எலிமெண்ட்ஸ் உடம்புல எப்படி இருக்குதோ, நீர், நிலம், ஆகாயம், நெருப்புன்றத 5 எலிமெண்ட்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது அப்படியே தான் இந்த நிலத்தில் இருக்குது. இந்த நிலத்தோட தத்துவம் என்னன்னா, இயற்கையோட தான் வாழ்ந்தான், இயற்கையோட தான் போனோம். இன்றைக்கும் அனிமல்ஸ் இயற்கையோட தான் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. மனிதன் தான் மாறிவிட்டான், மதங்கள் மாறிவிட மனிதன் மாறிவிட்டான்ற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது, திரைப்பட பாடல். இது எதுக்கு சொல்கிறேன்னா, 5 எலிமெண்ட்ஸு எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அது முரண்பாடாக மாறும்போது பல பிரச்சனையை கொடுத்துரும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். நம்ம பாட்டு சும்மா வார்த்தைக்கு வருதுன்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டு போயிடுவாங்க. ஒரு சில ஃபேமிலியில் பெரிய ஆள், சின்ன ஆள் எல்லார் வீட்டுக்கும் போகும்போது ஹஸ்பண்டுக்கு பாதிக்கப்படும் போது இந்த பெண்மணி மனைவி என்ன சொல்கிறாங்க, நல்லா தானே இருக்குது வாஸ்துன்னு. ஆனால் அவருக்கு சில விஷயம் பாதிக்கப்படும், பல ப்ராப்ளம் வரும். அவருக்கு அது செட் ஆகாது, அவர் உணர்றாரு. இந்த அம்மா என்ன சொல்லும், அது ஏற்றுக்காது. அதே சில வீடுங்களில் பெண்களுக்கு பலவிதமான தென்கிழக்கோ வடமேற்கு பகுதியோ பாதிக்கப்படுற இடம் பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. உடல் உபாதையில் பாதிக்கப்படும். எஸ்பெஷலி வடமேற்கு பகுதியோ தென்கிழக்கு பகுதியெலாம் பாதிக்கப்பட்டால், வடமேற்கு பகுதி என்ற நார்த் வெஸ்ட்டு பாதிக்கப்பட்டால் இவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும், பெண்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும்,
திருமண தடை வரும். அதே போல் தென்கிழக்கு சுக்கிரன் பாகமாகிய தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் பாதிக்கப்படும் போது அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், நாள்பட்ட இருமல் வரும், டான்சில் ப்ராப்ளம் வரும். மார்பக விஷயங்களில் பெண்களுக்கு பலவிதமான அங்கே கட்டாய் இருந்தாவோ இல்லை அங்கே செப்டி டேங்கோ வெள்ளோ இருக்கும் பட்சத்தில் கேன்சருக்கு உண்டான சின்ன சின்ன அறிகுறிகளும் வந்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கும் ஒரு ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் இந்த விருட்ச சாஸ்திரத்தில். தப்பி தவறி இது மாதிரி ஆகி போகுதுன்னா பயப்படாதீங்க. செப்டி டேங்கோ கிணறோ முடிஞ்ச அளவு எடுக்க பாருங்க. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், இதை எடுத்துடணும். ஏன்னா இது உயிரோட விளையாடக்கூடாது. தற்காலிகமாக ஒரு மூங்கில் மரத்தை அங்கே வைங்க. ஒரு செப்டி டேங்க் இருந்தாவோ கிணறு போர்வெல் இருந்தால் மூங்கில் மரத்தை பக்கத்துலேயே நட்டுடுங்க. மூங்கில் மரத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இந்த புத்தோட செல்லு எந்த அளவுக்கு ஸ்பீடாக வளருமோ அதே தான் இருக்கும் மூங்கில். இதுவும் ஒரு தத்துவம் தான். இதுவும் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் அடங்கி இருக்குது. இந்த செல்லை அது எடுத்துக்கும். இதெல்லாம் ஒரு ரகசியமான விஷயம். இது எல்லாமே ஆய்வு பண்ணது, ஆராய்ச்சி பண்ணது. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. இவர் சொல்லிட்டாருன்னு போய் வைக்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாத. போர்வெல் இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கட்டுங்க, பிரிக் ஒர்க் மாதிரி கட்டிட்டு பக்கத்தில் இந்த மூங்கில் மரம் வைங்க. கிணறு இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். பெரிய கிணறு சின்ன கிணறு இருந்தாலும் செப்டி டேங்கை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சம்பு என்ற குடிநீர் தொட்டியும் தென்கிழக்கில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்துலாம் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும். இது விருட்ச சாஸ்திரத்தில் பல விஷயம் இருக்குது. அப்போ என்ன மாதிரி மரம் வைக்கலான்னு சொல்லிட்டேன். தென்னை மரம் குறிப்பாக மேற்கு பகுதியில், வீட்டு குடியிருப்பு பகுதியில் தென்னை மரம் வைக்கிறது எல்லாம் நம்ம சென்னை போன்ற இடத்துக்குலாம் சரியே வராது. அப்படியே 1-2 தென்னை மரம் இருந்ததுன்னா வடகிழக்கில் இருந்தால் தயவு செய்து வெட்டிடுங்க. கிழக்கு பகுதியில் இருந்தாலும் வெட்டிடுங்க. உயரமான மரங்கள் எதுவுமே வைக்காதீங்க. அசோக மரத்தை வைக்காதீங்க. அசோக மரம்லாம் வெட்டிடுங்க. மேற்கு பகுதியில் வைங்க. தெற்கு பகுதியில் உயரமான மரத்தை வைங்க. இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக கீப்பப் பண்ணிங்கன்னா வாஸ்து 100% வேலை செய்யும்.